கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் இந்த வேத பாடத்திற்கு உங்களை இயேசுவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கலாத்திய நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கலாத்திய 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதற்கொண்டு 15ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். இது கலாத்திய நிருபத்தினுடைய 7வது பகுதியாக இது இருக்கிறது. 2ஆம் நிருபத்தினுடைய 3வது பகுதியாக இதை நாம் பார்க்கிறோம். எனவே நீங்கள் வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து கவனிக்கும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபொழுது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு கூட எதிர்த்தேன். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தது நிமித்தம் அங்கே நான் அவனை முகமுகமாக எதிர்த்தேன். பேதுரு மீது சில குற்றச்சாட்டுகள் வந்ததினாலே நான் எதிர்த்தேன் என்று சொல்லுகிறார். அந்தியோகியா இது சீரியாவில் உள்ளதான ஒரு மிக முக்கியமான ஒரு நகரம். இந்த ஆன்டியோக் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19 26 வசனங்களில் அந்தியோகியா பட்டணத்தில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட காரியங்களை குறித்தெல்லாம் அங்கே வாசிக்கலாம். அங்கே சீஷர்கள் அங்கே சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அங்கே புறஜாதியார் இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு இதை கேள்விப்பட்டு எருசலேமில் உள்ளதான தலைவர்கள் பர்னபாஸை அந்தியோகியாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்தியோகியாவுக்கு பர்னபாஸ் கடந்து சென்று அங்கே சபைகளை எல்லாம் ஸ்திரப்படுத்துகிறார். அதன் பின் பர்னபா பவுலை கண்டுபிடித்து பவுலும் பர்னபாவும் சேர்ந்து அந்தியோகியாவுக்கு கடந்து சென்று ஏறக்குறைய 1 வருஷ காலம் அங்கே இருந்து தேவனுடைய ஊழியத்தை பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே ஊழியம் செய்கிறார்கள். இதை குறித்து நம்ம அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 26 வசனங்களில் இந்த சரித்திர பின்னணியத்தை நாம் கவனிக்க முடியும். அந்தியோகியா ஒரு மிக முக்கியமான பட்டணம். அங்கே கர்த்தர் கிரியை செய்தார். யூதர்களும் புற இனத்தவரும் அங்கே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். நல்ல ஒரு ஊழியமானது அங்கே நடைபெற்றது. ஆனால் பேதுரு எப்பொழுது அந்தியோகியாவுக்கு கடந்து போனார் என்று சொல்லி நமக்கு இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பேதுரு அந்தியோகியாவுக்கு கடந்து சென்றார் என்று சொல்லி. எப்பொழுது என்பது இங்கே எங்கேயுமே சொல்லப்படவில்லை. எதற்காக பேதுரு அங்கே சென்றார் என்கிறதான அந்த காரணமும் நமக்கு எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஆனால் பேதுரு அங்கே சென்று சில காலம் தங்கியிருந்து அங்கே ஊழியம் செய்திருக்கிறார் என்பதை கீழ் வருகிறதான வசனங்களில் நாம் கண்டு கொள்ள முடியும். அப்போ பேதுரு நடந்து கொண்டதான விதம் பவுலுக்கு பிடிக்கவில்லை. எனவே அவரை நான் எதிர்த்தேன் என்று சொல்லுகிறார். பேதுருனுடைய எந்த செயல் பவுலுக்கு பிடிக்காமல் போனது என்பதை குறித்து 12-13 வசனங்களில் மிக தெளிவாய் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எனவே 11ஆம் வசனத்தை பொறுத்த வரைக்கும் அந்தியோகியாவிலே சபைகள் நிறுவப்பட்டது. அதற்கு எங்கும் சிதறி சென்றதான சீஷர்கள் அந்தியோகியாவுக்கு சென்று சுவிசேஷம் பிரசங்கித்தார்கள். அதைத் தொடர்ந்து எருசலேமிலிருந்து பர்னபா அனுப்பப்படுகிறார். பின்பு பர்னபாவும் பவுலும் சேர்ந்து அந்தியோகியாவிலே ஊழியங்கள் செய்து சபைகளை ஸ்தாபித்தார்கள். பேதுரு அங்கே கடந்து சென்றார். எதற்காக கடந்து சென்றார், எப்பொழுது கடந்து சென்றார், எவ்வளவு காலம் அவர் அங்கே இருந்தார் என்பது இங்கே சொல்லப்படவில்லை. 12ஆம் வசனம். எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். இதுதான் காரணம். 12ஆம் வசனம் காரணத்தை அழகாய் சொல்லுகிறது. யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வந்த பொழுது என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறார். அப்போ தேவன் புறஜாதியினரை ஏற்றுக்கொண்டார் என்பதை பேதுரு அறிந்திருந்தார். எப்படி எனில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில்
கொர்நேலியு வீட்டிலே நடந்ததான சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த பகுதியில் கூட நாம் அதை சற்று கவனித்தோம். அப்போ கொர்நேலியு ஒரு புறஜாதியார், அவருடைய வீட்டில் பேதுருவை கர்த்தர் கொண்டு செல்கிறார். பேதுருக்கு தரிசனம் கொடுத்து கர்த்தர் நடத்தி சென்றார். அங்கே பேதுரு பிரசங்கித்த பொழுது புறஜாதியினரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இவைகளெல்லாம் நாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனவே புறஜாதிகள் மத்தியிலையும் கர்த்தர் கிரியை செய்கிறார். புறஜாதியினரும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பேதுரு நன்கு அறிந்திருந்தார். எனவே தான் அந்தியோகியாவிலே யூதர்கள் புற இனத்தவரை சேர்த்து கொண்டு அவளுடன் ஒன்றாய் அவர் சாப்பிடுகிறார். அங்கே 12ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது, புறஜாதியினருடனே சாப்பிட்டான். அப்போ பேதுரு அந்தியோகியாவில் யூதர்களும் யூதர் அல்லாதவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். ஒன்றாய் கூடி அவர்கள் புசிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கர்த்தருடைய பந்தியை ஒன்றாய் அனுசரிக்கிறார்கள். இவைகளெல்லாம் நடக்கிறது. கர்த்தர் யூதர் அல்லாதவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கிறதான சத்தியம். இந்த சுவிசேஷமானது யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, அது புற இனத்தவருக்கும் என்கிறதான சத்தியத்தை பேதுரும் விளங்கி கொள்கிறார். எனவே தான் அந்தியோகியாவில் மற்றவர்களோடு கூட யூதர் அல்லாதவர்களோடு கூட கலந்து யூதர்களும் யூதர் அல்லாதவர்கள் எல்லாம் ஒன்றாய் இணைந்து சாப்பிடுகிறார்கள். ஒன்றாய் பந்தியிலே பங்கெடுக்கிறார்கள். பந்தி அனுசரிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போது இங்கே யூதர்களின் சட்டம் சொல்லுகிறது என்னவென்றால், யூதர்களுடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், Jew must not eat with Gentiles. அதுதான், யூதர்கள் புற இனத்தவர்களோடு கூட அமர்ந்து சேர்ந்து அவர்கள் சாப்பிடக்கூடாது, சேரக்கூடாது. இதையெல்லாம் நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். அப்போ யூதர்களுக்கு புற இனத்தவர் அல்லது யூதர்கள் அல்லாதவர்கள் ஜென்டைல்ஸ் என்று சொன்னாலே அவ்வளோ ஒரு வேற்றுமை இருந்தது. ஆனால் சுவிசேஷத்தின் நிமித்தம் இன்றைக்கி எல்லாரும் ஒன்றாய் சேருகிறார்கள், ஒன்றாய் செயல்படுகிறார்கள். ஆனால் இந்த யூத கிறிஸ்தவர்கள் இந்த சட்டத்திற்கு விடுதலையானவர்கள் என்பதை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்களானால் அவர்கள் இனி அந்த பழைய சட்டங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. இந்த சுவிசேஷமானது என்னை இந்த சட்ட திட்டங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறது. நான் யூதனாக இருந்தாலும் சரி, நான் புற இனத்தவனாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை இன்னும் சில யூத கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு அவள் இருந்தார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அவர்களுக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். அப்போ 12ஆம் வசனம் பாருங்கள், யாக்கோபினிடத்திலிருந்து வந்த சிலர், அவருடைய பெயர்களை பவுல் மென்ஷன் பண்ணவில்லை, யார் வந்தார்கள் என்று சொல்லவில்லை. அப்போது எருசலேமிலிருந்து யாக்கோபினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டதான அந்த யூதர்கள் வரும் வரைக்கும் பேதுரு புற இனத்தவரோடு கூட அமர்ந்து அவர்களோடு கூட புசிக்கிறார், அவர்களோடு கூட சேர்ந்து இருக்கிறார், அவர்களோடு கூட ஊழியங்களை செய்கிறார், சந்தோஷமாய் காரியங்கள் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் எருசலேமிலிருந்து வந்ததான சிலர், யாக்கோபினாலே அனுப்பப்பட்ட சிலர் இந்த அந்தியோகியாவுக்கு வந்த பொழுது பேதுருக்கு சற்று சங்கடம் அங்கே உண்டாகிறது. அவர்களுக்கு பயந்து வந்த அந்த யூத சகோதரர்களுக்கு பயந்து இந்த புறஜாதியினரை விட்டு விலகி பேதுரு பிரிந்து போகிறார். இவ்வளோ நாள் ஒன்றா இருந்தார். ஆனால் இப்போ ஜெருசலேமிலிருந்து யூதர்கள் வந்தது நிமித்தம் பேதுருக்குள்ளே இப்போ நான் புறஜாதிகளோடு உட்கார்ந்து புசிக்கலாமா வேணாவா, அவர்களோடு கூட சரிசமமாய் பழகலாமா வேண்டாமா என்கிறதான ஒரு தயக்கம் வந்து இந்த சகோதர நிமித்தம் அவர் பிரிந்து செயல்படுகிறார். அப்போது வந்தவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று நம்ம யூகிப்போமானால், வந்தவர்கள் நிச்சயமாய் ஒரு ஃபால்ஸ் டீச்சராய் தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்க வேண்டும். எனவே தான் பேதுரு அவர்களை கண்டு பயந்து விலகுகிறார். வந்தவர்களும் பேதுருவை போல
கர்த்தர் புறஜாதியினரையும் சேர்த்து கொள்ளுகிறார், சுவிசேஷம் அவர்களுக்கும் சொந்தம் என்பதை உணரக்கூடியவர்களாக இருந்திருந்தால் பேதுரு பயந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எருசலேமிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும், யூதர்கள் புறஜாதியரோடு கூட சம்பந்தம் கலக்கக்கூடாது என்கிற இந்த சட்ட திட்டங்களை இன்னமும் பின்பற்றுகிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். எனவே தான் பேதுரு பயப்படுகிறார். அப்போ இந்த யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் யூதர்களை போல மாறிடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பேதுருக்கு சரியான சுவிசேஷம் தெரிந்திருந்தும் அந்த சகோதரர்களை எதிர்த்து நிற்க முடியாதபடி பயந்து அவர்களுக்கு இணைந்து அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்போ பேதுருக்கு நன்றாய் தெரியும், கர்த்தர் புறஜாதிகளை சேர்த்து கொள்ளுகிறார், சுவிசேஷம் எல்லாருக்கும் உரியது என்று. ஆனால் இப்போது இந்த சகோதரிடத்திலே அவர் தெளிவாய் பேசுவதற்கு பயந்து அவர் விலகி போகிறார். அப்போ இதிலிருந்து நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பெரிய தலைவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் அந்த தலைவர்கள் கூட சில நேரங்களில் மனுஷர்களை தவறாய் நடத்திவிட முடியும். பாருங்கள், பேதுரு பெரிய தலைவர் தான். எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களே சொல்லப்படக்கூடியவர் பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆனால் பேதுரு இன்றைக்கி பாருங்கள், ஒரு விஷயத்தில் எதிர்த்து செயல்பட முடியல. இல்லை சகோதரர்களே, நீங்கள் நினைப்பது தவறு, புறஜாதிகளை நம்ம ஒதுக்கக்கூடாது, புறஜாதிகளுக்கும் கிறிஸ்து உண்டு, நம்மை போல கிறிஸ்து அவர்களையும் நேசிக்கிறார், சுவிசேஷம் எல்லாருக்கும் உரியது என்று சொல்லி எருசலேமிலிருந்து வந்த சகோதரர்களுக்கு தெளிவாய் பேசுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு பயந்து இவர் மாயம் பண்ணுகிறார், அவர் பக்கமாய் சேர்ந்து கொள்ளுகிறார், விலகி பிரிந்து போகிறார். அப்போ பெரிய தலைவர்கள் தான். ஆனால் தலைவர்களாக இருந்தாலும் பல நேரங்களில் அவர்களும் ஜனத்தை, சபையை தவறான வழிநடத்தலுக்குள்ளே நடத்த முடியும் என்பதை இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய உண்மையான சுவிசேஷத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று பேதுரு நினைக்கிறார். அதுதான், என் பேர் கட்டிடக்கூடாது, என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, ஐயோ அந்த யூதர்கள் போய் எருசலேமில் என்ன சொல்லிடுவாங்களோ தெரியல, அதனால் இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படி இருக்கலாம் என்று சொல்லி அவர்களுக்கு பயந்து அவர் அப்படியே கொஞ்சம் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளுகிறார். அப்போ சுவிசேஷத்தினுடைய உண்மை தன்மையை நிரூபிக்காமல், அதை பாதுகாப்பாமல் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பேதுருடைய நோக்கமாக இருந்தது. 13ஆம் வசனம், மற்ற யூதரும் அவருடனே கூட மாயம் பண்ணினார்கள். பாருங்கள், மற்ற யூதர்களும் இப்போ பேதுருவோடு கூட சேர்ந்துட்டாங்க. அப்போ தலைவர் பேதுருவே இப்படி பண்ணும் பொழுது பயந்து போய் அவர் விலகி போகும்போது அவரோடு கூட இருக்கிற, அவரை மிகப்பெரிய தலைவராக நினைக்கிற மற்ற யூதர்களும் பேதுரு நிமித்தம் என்ன பண்ணுறாங்களாம், அவர்களும் மாயம் பண்ணினார்கள். 13ஆம் வசனத்தில் சொல்கிறார், பர்னபாவும் இழுப்புண்டு போனான். பாருங்கள், பர்னபா அந்தியோகியில் சுவிசேஷத்தை சொல்லி பின்பு பவுலை தேடி கண்டுபிடித்து பவுலவும் பர்னபாவும் சேர்ந்து 1 வருஷம் அந்தியோகியாவுடைய ஊழியங்கள் எல்லாம் செய்த இந்த பர்னபாவும் பேதுருடைய செயலின் நிமித்தம் பர்னபாவும் இழுப்புண்டு போனான். அப்போ ஒரு தலைவன் சரியாய் விஷயங்களை எதிர்த்து நின்று தைரியமாய் பேச முடியாமல் பயந்து தன் பேருக்காக, தன் புகழுக்காக அப்படி விலகி போவார்களானால் அவர்களை பார்த்து அநேகரும் இப்படி தான் விலகி போவார்கள் என்பதை இந்த வேத வசனங்கள் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. அவர் பேதுரு முக்கியமான தலைவர், எனவே மற்றவர்களும் அவரையே பின்பற்றுகிறார்கள். பவுலை நன்கு அறிந்திருந்த, பவுலோடு கூட சேர்ந்து பல வருஷங்கள் ஊழியங்கள் செய்த பர்னபா கூட இழுப்புண்டு போனானாம். பர்னபா கூட பேதுருவை எதிர்க்கவில்லை. கர்த்தர் எப்படி புறஜாதிகளுக்குள்ளே கிரியை செய்கிறார், அவர்களை எப்படி ரட்சிப்புகளை நடத்துகிறார் என்று பர்னபாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க அவங்க தான். இன்றைக்கி பர்னபாவே பேதுருனுடைய செயலில் இழுப்புண்டு போகிறார். அப்போது யூதர்களும் புறஜாதியினரும் தேவனின் பார்வையில் சமமானவர்கள் என்பதை இவர்கள் நன்கு அறிந்திருந்தும்
இவர்களுக்குள்ள இந்த யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒற்றுமையை உண்டாக்குவதற்கு பதிலாய் இவர்களுக்குள்ள வேற்றுமையை உண்டாக்குகிற தலைவர்களாக இவர்கள் மாறி போனார்கள். அப்போ சேர்த்து வைப்பதற்கு பதிலாய் பிரிவினையை உண்டாக்கினார்கள். அப்போ இன்றைக்கும் பாருங்கள், சபைகளுக்குள்ள பல காரியங்கள் நிமித்தம் பிரிவினைகள் எல்லாம் வருகிறது அல்லவா? எதிர் நிமித்தம்னு சொன்னால் இதுதான் தலைவர்கள். அப்போ தலைவர்கள் சரியாய் உபதேசத்தை சொல்லி தவறு வரும்பொழுது இது தவறு, இவர் பேசுகிறதான காரியம் தப்பு என்று சொல்லக்கூடியதான தலைவர்கள் இல்லாமல் மௌனம் சாதிக்கும் பொழுதுதான் துருபதேசங்கள் வேகமாய் பரவ ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள், துருபதேசங்களுக்கு எதிர்த்து தலைவர்கள் குரல் கொடுப்பதில்லை. நமக்கு என்ன வந்தது, கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டு விடுகிறார்கள். அப்படிதான் அன்றைக்கு அது நடந்தது. எனவே யூதர்களும் பர்னபாவும் இழுப்புண்டு போனார்கள். கர்த்தர் புறஜாதிகளையும் யூதர்களையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரியதான எழுப்புதலை ரட்சிப்பையும் தேசத்தில் உண்டாக்கி கொண்டு இருந்த பொழுது இவர்களுடைய செயல்கள் இந்த இரு திறத்தாரையும் பிரிவினைக்குள்ளே மாற்றக்கூடியதாக இருந்தது. 14ஆம் வசனம் பாருங்க. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபொழுது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூத முறைமையாய் நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூத முறைமையாய் நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? 14ஆம் வசனம்தான். அந்த 11ஆம் வசனத்தில் நான் முகமுகமாய் அவரை எதிர்த்தேன் என்று சொல்லுகிறாரு. அந்த எதிர்ப்பு என்ன என்பதை 14 சொல்லுகிறார். அப்போ இப்படி இவர்களெல்லாம் மாயம் பண்ணும் பொழுது, பயந்து விலகி பிரிந்து மாயம் பண்ணும் பொழுது பவுல் ஒருவர் தான் தைரியமாக எல்லாருக்கும் முன்பதாக பேதுருவினிடத்தில் அவர் கேள்வி கேட்கிறார். அவர் அழகான வார்த்தை சொல்கிறார், சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபொழுது. அப்போது பேதுரும் யாக்கோபு யோவான் மீதெல்லாம் பவுலுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. கடந்த பகுதியில் பார்த்தோம், எருசலேமுக்கு கடந்து போனாங்க. பேதுரு யோவான் யாக்கோபெல்லாம் பவுலுக்கு கை கொடுத்தார்கள். நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ரீதியில் அவளோடு கூட நல்ல ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டதை கடந்த வேத வசனங்களிலே வாசித்தோம். இப்படிப்பட்டவர்கள் அந்த சுவிசேஷத்திற்கு, அந்த உண்மைக்கு சாட்சியாய் நிற்காதபடிக்கு இவர்கள் தங்களை மாற்றிக்கொண்ட பொழுது பவுல் தான் பாருங்கள் பேதுருவோடு கூட எதிர்த்து பேசுகிறார். பேதுருவிடத்தில் கேட்குறாரு, யூதனாய் இருக்கிற நீர் யூத முறைமையாய் நடவாமல் புறஜாதியர் முறைமையாய் நடந்து கொண்டு இருக்க, அதாவது நீர் யூதன், ஆனால் புறஜாதிகளிடத்தில் வந்து புறஜாதிகளோடு கூட தங்கி புறஜாதிகளோடு கூட புசித்து சுவிசேஷங்களை அறிவித்து நீர் ஒன்றாக இருக்கிறீர். அப்போ யூதனாகிய நீர் புறஜாதிகளோடு கூட புறஜாதியருடைய முறைமையின்படி நீர் நடந்து கொண்டு இருக்க, புறஜாதியாரை யூத முறைமையின்படி நடக்க வேண்டும் என்று எப்படி நீர் கட்டாயம் பண்ணலாம்? அதுதான் அங்கே வைக்கப்படுகிறதான கேள்வி. அப்போ இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸுடைய காரியங்கள் அதுவாக தான் இருந்தது. புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவங்க வந்து இந்த மோசையினுடைய பிரமாணங்களை அவர்கள் முக்கியப்படுத்தணும், அதை கடைபிடிக்கணும் என்கிற அந்த காரியங்கள் தான் இவர்களுக்கு பிரமாதமாய் தோன்றினது. அப்போ சுவிசேஷம் என்பது ஒருவனை விசுவாசத்தினாலே அவன் ரட்சிக்கப்படுகிறான், இலவசமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறான். அப்படிப்பட்டவனுக்குள்ளே மீண்டுமாய் நீங்கள் யூதர்களை போல தான் மாறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் கேட்குறார், நீ யூதனாக இருந்த, ஆனால் யூதனாக இருந்ததான நீர் புறஜாதிய முறைமையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது புறஜாதியரை எதற்கு ஏன் நீங்கள் யூதனாய் மாற்ற விரும்புகிறீர்கள்? 15ஆம் வசனம். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாக இராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்தை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறதற்கு கிறிஸ்து இயேசுவின் மேல்
விசுவாசிகள் ஆனோம். 15ஆம் வசனம் பாருங்க. யூதர்களுக்கு தேவன் பிரமாணத்தை கொடுத்தார். யூத மக்களை, ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஈசாக்கு, யாக்கோபின் 12 கோத்திரங்கள் எல்லாம் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டாங்க. அவர்கள் யூதர்கள், எபிரேயர்கள். ஸோ இவர்களை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். அவர்களுக்கென்று பலவிதமான பிரமாணங்களை கர்த்தர் தந்தார். யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து 24 அதிகாரங்களில் அவள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். லேவியராகம் எடுத்துக்கொண்டால் முழுக்க அதுதான். சட்ட திட்டங்கள், ஒழுங்குகள், பலிகள் எப்படி செலுத்த வேண்டும், பாவத்துக்கு என்ன பிரயாச்சித்தம் செய்ய வேண்டும், எல்லாம் சொல்லப்பட்டது. இது யூதர்களுக்கு. ஆனால் புறஜாதிகளுக்கு இது இல்லை. புறஜாதிகளுக்கு லேவியராகமும் கிடையாது, உபாகமும் கிடையாது, யாத்ராமும் கிடையாது. புறஜாதிகள் தேவனை அறியாதவர்கள். தேவன் யார் என்று தெரியாது, இஸ்ரவேலின் தேவனை தெரியாது. அப்போ புறஜாதிகள் தேவனுடைய நிலைக்கு, தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ண முடியாது, வாழவில்லை. காரணம், அவர்கள் தேவனை அறியாதவர்கள். யூதர்கள் தேவனை அறிந்தவர்கள், பிரமாணங்கள் உண்டு அவர்களுக்கு. ஆனால் புறஜாதிகள் அப்படி இல்லை, தேவனை அறியாதவர்கள், அவர்களுக்கு பிரமாணங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. எனவே புறஜாதிகள் தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு அவர்கள் வாழ்ந்தவர்கள் அல்ல. காரணம், தேவனை அவர்களுக்கு தெரியாது. அப்போ யூதர்கள் எடுத்துக்கொண்டால், யூதர்கள் தேவனை அறிந்திருந்தும் பிரமாணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தும் யூதர்களும் தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு வாழ முடியல. இந்த பிரமாணங்களை எல்லாம் சரியாக அவர்களால் கை கொள்ள முடியாமல் போனது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களும் பாவம் செய்தார்கள், புறஜாதிகளும் பாவம் செய்தார்கள். அதனால தான் வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களாய் போனோம். எவ்ரி ஒன் ஹஸ் சின்ட். அப்போ தேவனை அறிந்திருந்து, தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்டிருந்தும், அந்த பிரமாணங்களை படிப்பதற்கு ஆட்கள் இருந்தும், பிரமாண புஸ்தகங்கள் இருந்தும் யூதர்களினாலே தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு வர முடியல, பிரமாணங்களை முழுமையாய் கடைபிடிக்க முடியல. ஸோ அவர்களும் தேவனுக்கு முன்பதாய் பாவிகள். புறஜாதிகள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தேவனை யார் என்று தெரியாமல் வாழ்ந்தவர்கள். அப்போ அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஸ்டாண்டர்ட் கிடையாது, அவர்களும் கர்த்தருக்கு முன்பதாய் பாவிகள். அப்போ இந்த இருவரையுமே தான் கர்த்தருடைய இந்த சுவிசேஷமானது ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறது. ஸோ எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் ரட்சிப்பு. இதுதான் ஐ ஆம் த வே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இது யூதர்களுக்கும் சரி, புறஜாதிகளுக்கும் சரி. அப்படி அவரையே நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய கல்வாரி இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது, சுத்திகரிக்கிறது. அவர் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவர். அப்போ யூதனானாலும் சரி, புறஜாதியானாலும் சரி, ஒருவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இலவசமாய் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அதுக்காக தான் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். சோத்திரம், அவர் உயிரோடு கூட எழுந்தார். அந்த கல்வாரி இரத்தம்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளது. அப்போது யூதர்கள் பிரமாணத்தை முழுமையாய் கடைபிடித்தாலும் அவள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரட்சிப்பு இல்லை. எங்களுக்கெல்லாம் பிரமாணம்லாம் இருந்ததுனாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஸோ நோ சால்வேஷன் அட் ஆல். அப்போ சால்வேஷன் என்பது யூதர்களுக்கும் சரி, புறஜாதிகளுக்கும் சரி, அது இருவருக்கும் ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனால் இதை விளங்கி கொள்ள முடியாதபடிக்கு இங்கே இந்த யூதர்களும் யூத கிறிஸ்தவர்களும் புறஜாதிய கிறிஸ்தவர்களுக்குள்ள சில சகோதரமார்கள் பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான பிரிவினைகளையும் உண்டாக்குறாங்க. நீங்கள் புறஜாதியை நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் யூத முறைமைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்லுகிறார், இல்லை, அவனை சுவிசேஷமானது விடுதலையாக்கி இருக்கிறது, இனி அவன் எதற்கும் அடிமையானவன் அல்ல. அப்போ அங்கே 15ஆம் வசனம் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவின் மேலே இருக்கிறதான விசுவாசத்தினால தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கும்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். அதுதான். அப்போ இதை தான் தெளிவாய் எதிர்த்து பவுல் சொல்லுகிறார்.
பேதுருவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏன் மாயம் பண்ணுகிறீர்கள்? அப்போ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் மாத்திரமே ரட்சிப்பு. இந்த பிரமாணங்களை கடைபிடிப்பதினால் ரட்சிப்பு அல்ல. நீ யூதனாக இருந்ததினாலே, தேவன் உன்னை தெரிந்து கொண்டதினாலே உனக்கு பிரமாணங்களை கர்த்தர் தந்தார். இவன் தேவனை அறியாதவன், இவனுக்கு பிரமாணம் இல்லை. பிரமாணம் இல்லாத இவனும் பாவிதான் கர்த்தருக்கு முன்பதாய். பிரமாணத்தை தந்து இத்தனை ஆண்டு வழிநடத்தி கொண்டு வந்தான் யூதனாகிய நீங்களும் தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு மாறல. இந்த பிரமாணங்கள் அனைத்தையும் நீங்கள் கடைபிடிக்கவில்லை. எனவே நீங்களும் பாவிகள் தான். அதனாலே தானே கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அப்போ பேதுரு எருசலேமிலிருந்து வந்ததான இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸை பார்த்த பொழுது அவர் புறஜாதிகளோடு கூட பழகுவதை நிறுத்தி கொண்டு, அவர்களோடு கூட புசிப்பதை நிறுத்தி கொண்டு விலகி போனாராம். அப்போ இன்றைக்கும் நமக்காக நாம் விலகி போகக்கூடாது, சத்தியத்துக்காக நாம் நிற்கணும். அப்போ சத்தியம் ஒன்று தான். சத்தியம் நம்ம அனைவரையும் ஒன்றாய் மாற்றியிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாய் இருக்கிறோம். ஆமென். சோதரன், இன்றைக்கு இந்த பகுதியை நான் இதோடு கூட நிறுத்துகிறேன். வருகிற வாரங்களில் தொடர்ந்து அந்த அதிகாரத்தின் மற்ற பகுதிகளை நாம் கவனிப்போம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.